வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைய நம்மளுடைய பதிவில் மொட்டாக இருந்த மழை அள்ளி மற்றும் அள்ளிலாம் இன்றைக்கி பூத்திருக்கு. அதை தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். இது கனகாம்பர நிறத்தில் இருக்கக்கூடிய மழை அள்ளி. அதனால் இதுக்கு நானே இந்த பேர் வச்சுருந்தேன், கனகாம்பர மழை அள்ளின்னு. இதோட உண்மையான பேரே மறந்து போச்சு. இதையே திரும்ப திரும்ப சொல்லி அது மறந்து போச்சு. அவங்க இன்றைக்கி அழகாக மலர தொடங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் நேற்று மொட்டு காமிச்சிருப்பேன். வெளிர் செம்மண் நிறத்தில் தான் இருந்தது மொட்டு. ஆனால் மலர்ந்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் பன்னி பீப். இதனுடைய பேர் அழியாமல் இருந்தது தொட்டியில். அதனால் இதோட பேர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுற்றி சுற்றி தேடி கண்டுபிடிச்சாச்சு. கொஞ்சமாக அழிஞ்சிருந்தது, அதை வச்சு குறிப்பு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம மகிமாவில் மொட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த பெரிய மொட்டு, சின்ன மொட்டுமே இப்போ நல்லா கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. சந்திரபாகா இது 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பூ உதிரலை. ஒருவேளை வெயில் குறைவாக இருக்கிறதுனால பூ உதிரலையா என்னன்னு தெரியல. ரொம்ப சின்ன பூ தான், ஆனாலுமே அழகாக இருக்குது பாருங்கள். நித்திய கல்யாணிகள் இன்றைக்கும் மலர்ந்துருக்குறாங்க. நித்திய கல்யாணியில் மொத்தம் எத்தனை நேரம் நான் வச்சுருக்கேன்னா அப்புறமா இன்னொரு பதிவில் போடுறேன். அடுத்தது இவங்க நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட். நீங்கள் இந்த கருவி வழியாக பார்க்குற நிறம் இது கிடையாது. இது மஜந்தாவும் இல்லாமல் வாடாமல்லியும் இல்லாமல் இது ஒரு அற்புதமான நிறம். இங்கே பார்க்குறதுக்கு வேணால் அது ஒரு பிங்கிஷ் மாதிரி, ஒரு ரோஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் இதனுடைய நிறம் நீங்கள் கருவி வழியாக பார்க்குற நிறமே கிடையாது. இருந்தாலுமே அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூவு. அடுத்தது மயாமி ரோஸ். நேத்தியே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இது 2ஆம் நாள் பூ. இதை பாருங்கள். இதுவும் அதுவும் ஒன்று போல் தோணும். இதுவும் டோரிஸ் ஹோல்ட்டும் ஒன்று போல் தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. இதை நீங்கள் கருவி வழியாக பார்க்குற நிறத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும். ஆனால் அந்த கருவி வழியாக அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக காட்டுது. இது ஒரு தனி அழகு, ரோஸ் நிறத்துலேயே இருக்கும். அப்புறம் நம்மளோட டேபிள் ரோஸ்லாம் இங்கே இருந்ததெல்லாம் ஆற்று போனது, திரும்பவும் பூக்க தொடங்கிருச்சு. அப்புறம் பாருங்கள், இதனுடைய தண்டே எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற கீழார்கோட தண்டை விட இது எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய பர்பிள் டைமண்ட். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது இலை முதற்கொண்டு எல்லாமே பெருசு பெருசாக வரும். பெரிய தொட்டி கொடுத்தா நிறைய பூக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம ஒரு சின்ன குட்டையாகவே இதுக்கு வெட்டி வைக்கணும். அவ்வளோ அழகான பூ இது. அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தால் நம்மளுடைய கீழார்கோ, அதாவது குறைஞ்ச விலைக்கு ஒரு அள்ளி நம்ம வாங்கி நம்மளால் அதிகம் உற்பத்தியும் செய்யக்கூடிய அள்ளி அப்படின்னா நம்மளுடைய கீழார்கோ தான் இது. அது பார்த்திங்களா என்ன ஒரு அழகு. இது 3ஆம் நாள் பூவு. அப்புறம் நம்மளுடைய வெள்சேப்பி இவங்க மூடிட்டாங்க. வெயிலே இல்லை, சீக்கிரம் மூடிட்டாங்க. ஆனாலும் அடுத்தது நம்மளுடைய லிண்டிங் சுனாய். நேத்தி மொட்டாக இருந்ததில் இன்றைக்கி மலர தொடங்கிருச்சு. கருவி வழியாக இவ்வளோ மஞ்சளாக தெரியுதில்ல, ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு லேசான பச்சை கலந்த நிறம். இது மொட்டு தான் நல்லா மஞ்சள், மலரும் பொழுது கொஞ்சம் பச்சை நிறம் அடிச்சிருது. அப்புறம் நம்மளுடைய நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் 2 பூத்துருக்கு. 2 என்னால் ரொம்ப கிட்ட போய் எடுக்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. என்னோடய எல்லா ரோஜா செடியிலையும் இந்த பூச்சி தாக்குதல் இருக்குது. இதை எப்படி சீர்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. வழி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அடுத்து நம்மளுடைய லிட்டில் தௌபன். ரொம்ப சின்ன அழகான தௌபன். எப்போவுமே அள்ளியை மேலேருந்து ரசிக்கிறத விடவும் இந்த மாதிரி அடி பகுதியிலேருந்து பார்க்கும்பொழுது அள்ளியினுடைய நிறம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இவ்வளவு தான் இன்றைக்கு மலர்ந்த மொட்டுக்கள். இது வரைக்கும் இந்த அழகான மலர்களை சப்ஸ்கிரைப் செய்யாமல் ரசிக்கிறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பொத்தானை தொட்டு அழுத்திட்டு ஒரு விருப்பமும் கொடுத்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள். இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.